தேவநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஆண்டவரின் உதவியினால் இந்த வாரமும் கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய திருவடிகளில் கூடி வரும்படியான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தந்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை மீண்டும் ஆண்டவர் தந்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய நடத்துதலின்படி அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இதுவரை 17ஆம் அதிகாரத்தின் 15வது வசனம் வரை நாம் சிந்தித்து முடித்திருக்கிறோம். 17ஆம் அதிகாரத்தின் 16 முதலுள்ள வசனங்களை நாம் தொடர்ந்து 34வது வசனம் வரை சிந்திக்கவிருக்கிறோம். நான் ஏற்கனவே கடந்த செய்தியில் குறிப்பிட்டதை போல இந்த 17ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது 3 இடங்களிலே, நகரங்களிலே பவுலப்போஸ்தலன் அவரது குழுவினரும் ஊழியம் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதிலே முதல் 10 வசனங்களில் தெசலோனிக்கேய பட்டணத்தில் பவுல் என்று சொல்லலாம், அங்கே நடைபெற்ற ஊழிய விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை பெரோயா பட்டணத்தில் பவுலப்போஸ்தலன் அங்கு நடைபெற்ற ஊழியங்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. 16வது வசனத்திலிருந்து கடைசி வரை, அதாவது 34வது வசனம் வரை அத்தேனே பட்டணத்தில் பவுலப்போஸ்தலன் அங்கு நடைபெற்ற ஊழிய விவரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை நாம் வாசித்து தியானிக்க வேண்டும். எனினும் நீங்களும் வேத புத்தகத்தை நன்றாக வாசிக்கிறவர்களானபடியினால் அதை தற்பொழுது வாசிக்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன். விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டு வந்தால் நீங்களே பின்னர் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். வாசித்து நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். 17ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து கடைசி வரை பவுலப்போஸ்தலன் அத்தேனே பட்டணத்தில் அந்த ஊழிய விவரங்களை பற்றி நாம் பார்ப்போம். அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்களை நாம் சிந்திப்போம். அதற்கு முன்னதாக அத்தேனே பட்டணத்தை பற்றி ஒரு சில குறிப்புகள் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது இன்னும் உதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அத்தேனே பட்டணம் தெசலோனிக்கேயா பட்டணத்திலிருந்து, அதாவது 17ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களில் தெசலோனிக்கேயா பட்டணத்தில் ஊழியம் செய்தார் அல்லவா பவுல், அந்த ஊரில் இருந்து ஏறக்குறைய 300 மைல்கள் தூரத்தில் அமைந்திருந்த ஒரு நகரம் அத்தேனே பட்டணம். இது அக்காலத்தில் அறிவியல் மையம் என்று அழைக்கப்பட்டது. அவ்வளவு அறிவியல் துறையிலே, தத்துவ ஞானங்களிலே பெயர் பெற்று விளங்கின ஒரு நகரமாக இருந்தது அத்தேனே பட்டணம். அந்த காலத்திலேயே இங்கே மிக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் இருந்தது. ரோமாபுரியிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் இங்கு உள்ள பல்கலைக்கழகத்தில் படிப்பிற்காக வருவதாக சொல்லப்படுகிறது. விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு பட்டணம். கிரேக்க மனித நல கொள்கையின் மையமாக இந்த அத்தேனே பட்டணம் விளங்கினது. பெரிக்கிள்ஸ், டெமோஸ்தனீஸ், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், சோபோக்கல்ஸ், யூரிபிட்ஸ் போன்ற தத்துவ ஞானிகளில் ராட்சதர்களாக விளங்கின மிகப்பெரிய ஞானிகள் இந்த இடத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களை சொல்லுவதாக இருந்தால், பழைய ஏற்பாட்டிலே எப்படி கோலியாத் யாரை விட உயரமாகவும்
ராட்சதனாகவும் இருந்தானோ அதுபோல தத்துவ ஞானிகளுக்குள்ளே மிக புகழ்பெற்றவர்களாக கோலியாத்தை போன்று இருந்தார்கள் இந்த நான் குறிப்பிட்ட இந்த தத்துவ ஞானிகள் எல்லாம். ஒரு விதத்திலே சொல்ல போனால் பவுலப்போஸ்தலன் கோலியாத்திற்கு முன்பாக தாவீது, ஆடு மேய்க்கிற தாவீது எப்படி ஒரு சிறியவனாக காணப்பட்டானோ அந்த நிலையில்தான் பவுலப்போஸ்தலனும் இருந்தார். ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலும் பவுலப்போஸ்தலனை ஆச்சரியமான முறையில் பயன்படுத்தினார் என்பது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தம்முடைய சித்தத்தின்படி பயன்படுத்த முடியும் என்பதற்கு அத்தேனை பட்டணத்தில் பவுலப்போஸ்தலனை ஆண்டவர் பயன்படுத்தினதே மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. இந்த பட்டணத்தில் அகோரா என்று அழைக்கப்படுகிற ஒரு சந்தை வெளியிருந்தது. சந்தை, மார்க்கெட்டு சொல்லுவோம் இல்லையா, சந்தை. அந்த சந்தை இருந்தது, அதற்கு அகோரா என்ற பெயர். அந்த சந்தை வெளியிலே சாக்ரட்டிஸ் பொதுவான பட்டிமன்றம் நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. சாக்ரட்டிஸ் என்று சொல்லும்போது அவர் மிகப்பெரிய தத்துவ ஞானி என்பது உங்களுக்கு தெரியும். இங்கிருந்த பிளேட்டோ கழகம், அரிஸ்டாட்டில் கல்வி நிலையம், மற்றொரு தத்துவ ஞானியான சீனோவின் பள்ளிக்கூடம் அல்லது கல்வி நிறுவனம், எப்பிக்கூரரின் தோட்டம் ஆகிய கல்வி கழகங்கள் அனைத்தும் தத்துவ ஞான கொள்கைகளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு செயல்பட்டு வந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. பல கடவுள்களை வணங்கும் பழக்கம் இந்த அத்தேனே பட்டணத்தில் இருந்தது. அதனாலே வெவ்வேறு மத நம்பிக்கைகள் கொண்டவர்கள் இங்கு இருந்தார்கள். கலை, கவிதை, தத்துவ ஞானம் மற்றும் அரசியல் இவைகளுக்கு மிகச்சிறந்த அரணாக இந்த நகரம் விளங்கினது என்று வரலாற்றுகள் சான்று பகர்கின்றன. நீரோ மன்னனுடைய, ரோம சக்கரவர்த்தியான நீரோ மன்னனுடைய காலத்தில் 30,000த்திற்கும் அதிகமான பொதுவான சிலைகள், அதாவது விக்கிரகங்கள் இங்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த ஒரு இடத்தில், ஒரு நகரத்தில் நீரோ மன்னனுடைய காலத்தில் 30,000த்திற்கும் அதிகமான பொதுவான சிலைகள் வைக்கப்பட்டிருந்ததாகவும், தனிப்பட்ட வீடுகளில் இந்த 30,000 சிலைகளை கூடாமல் எண்ணற்ற விக்கிரகங்களும் இருந்தன என்று வரலாறு கூறுகிறது. ஒவ்வொரு கட்டடத்தினுடைய நுழைவு வாயிலிலும் அதை பாதுகாக்கும் தெய்வங்கள் வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கிபி 50 அல்லது 51 இந்த காலகட்டங்களில் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் ஒட்டுமொத்த கிரேக்க தேசத்திலும் இருந்த விக்கிரகங்களை விட இந்த ஒரு நகரத்தில் இருந்த விக்கிரகம் ரொம்ப அதிகமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி திரும்புகிற இடங்களிலெல்லாம் விக்கிரக கோவில்கள், விக்கிரகங்கள் காணப்பட்டன. இது கூடாமல் விசித்திரமான இன்னொரு ஒரு கோவிலையும் அல்லது ஒரு பீடத்தையும் அவர்கள் கட்டியிருந்தார்கள். அது ரொம்ப வினோதமாக இருக்கும். நமக்கு பொதுவாக எந்த ஒரு கோவில், அது பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம், இல்லை சாதாரணமான ஒரு தூணை வச்சு அல்லது ஏதோ ஒரு கோபுரம் மாதிரி ஒன்றை கட்டி வச்சு ஒரு கோவிலாக அதை வணங்கி வருவோர் அது என்ன கோவில் என்று அதற்கு பெயரிட்டிருப்பார்கள். ஆனால் இந்த அத்தேனே பட்டணத்தில் பவுலப்போஸ்தலன் பார்க்கும்போது திரும்புகிற இடங்களில் எல்லாம் விக்கிரக கோவில்கள் இருக்கின்றன. அதுபோல விக்கிரக பலிபீடங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு பலிபீடத்திற்கு அந்த தெய்வத்தினுடைய பெயர் எழுதவில்லை, அதற்கு பதிலாக ஒன்று எழுதி வைத்திருந்தார்கள், அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு எழுதியிருந்தார்கள். 17ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை பாருங்கள்.
எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படிங்கிறார். அறியப்படாத தேவன். அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எந்தெந்த கடவுள்களை பற்றி எல்லாம் தெரிந்திருக்கிறதோ அதுக்கெல்லாம் கோவில் கட்டிட்டாங்க. இனி ஒருவேளை நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு சாமி இருந்து, ஒரு கடவுள் இருந்து, அதுக்குன்னு ஒரு கோவில் கட்டாம இருந்தோம்னா அது தெய்வ குத்தம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அறியப்படாத கடவுளுக்கு, தேவனுக்கு அப்படின்னும் ஒரு பலிபீடத்தை கட்டி வச்சிருந்ததாக சொல்லுகிறார் பவுல். அதெல்லாம் அவர்களுடைய மத பக்திக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறதாகவும் பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நகரம். அப்போ நன்றாக கவனியுங்கள். ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனை, திரும்புகிற இடங்களிலெல்லாம் அதுதான். கிட்டத்தட்ட பொதுவான விக்கிரகங்களாகவே 30,000, அது இல்லாமல் தனிப்பட்ட வீடுகளிலே வைக்கப்பட்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான விக்கிரகங்கள். இன்னொரு பக்கம் நல்ல படிப்பு, உயரிய சிந்தனை. அந்த காலத்திலேயே பல்கலைக்கழகம் இருந்திருக்கிறது. ரோமாபுரியிலிருந்து படிப்பதற்கு இங்குள்ள பல்கலைக்கழகத்திற்கு மக்கள் வருவார்கள், இளைஞர்கள் வருவார்கள். அப்போ கல்வித்துறையில் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருந்தது இந்த நகரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. மிகச்சிறந்த அறிவாளிகள், தத்துவ ஞானிகள் எல்லாம் இந்த ஊரை சார்ந்தவர்கள். அதனால பவுல் அப்போஸ்தலன் இங்கே போன போது ஒரு இனம் புரியாத ஒரு திகைப்பு அவருக்குமே இருந்திருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பவுல் அப்போஸ்தலன் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, தனக்கு அங்க போய் ரொம்ப மிரண்டு போனேன் அல்லது பயந்து போனேன், எனக்கு மனசுக்கு நல்லா இல்லாம இருந்தது, அந்த மாதிரி அவர் ஓப்பனாக வெளியரங்கமாக ஒன்று சொல்லாவிட்டாலும் தனித்து இருக்கிறோமே இந்த ஊரிலே அப்படிங்கிற ஒரு 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 உணர்வு, ஒரு நெருடல் பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்தது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கும்போது தான் பவுல் அப்போஸ்தலன் அந்த பவுல் அப்போஸ்தலன் அத்தேனே பட்டணத்தில் இருக்கும்போது தான் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சபையாரை பற்றிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்காக தீமோத்தேயுவை அனுப்பினாரு. அவர் போய் தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகளோட கொஞ்ச காலம் தங்கியிருந்து அவங்கள பற்றிய செய்திகளை எல்லாம் சேகரித்து திரும்ப வந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு செய்தி சமர்ப்பிக்கிறார், ரிப்போர்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் 1 தீமோத்தேயு நிருபத்தை அதை மையமா வச்சு எழுதுறாரு. அப்போ அந்த தீமோத்தேயுவை அனுப்புற விஷயத்தை அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம் அப்படின்னு சொல்றார். குறிப்பாக 1 வசனத்தில் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து. அப்ப அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தில் தனித்திருந்தார் என்பதை நாம் காண முடிகிறது. இதை எப்படி மீண்டும் நாம் உறுதிப்பட சொல்லலாம் என்று கேட்டால், கொஞ்சம் அந்த வேதத்தின் பக்கமாக வாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு மறுபடியும் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 17ஆம் அதிகாரத்தின் 15 வரையுள்ள வசனங்களில் அவர்கள் பெரோயா பட்டணத்தில் ஊழியம் செய்த விவரத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. பாருங்கள், 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள்.
சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கி இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். பெரோயாவிலிருந்து சகோதரர்கள் பவுலை சமுத்திர வழியாக போக அனுப்பிவிட்டார்கள். அப்போ பெரோயா பட்டணத்திலிருந்து பவுல் மட்டும் அங்க இருக்கிற சகோதரரால் அனுப்பி வைக்கப்படுகிறார். அடுத்த வார்த்தை, சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கி இருந்தார்கள். எங்கே? பெரோயா பட்டணத்தில். அப்போ பெரோயா பட்டணத்தில் ஊழியம் முடித்து பவுல் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். சகோதரர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். சீலாவும் தீமோத்தேயும் மீண்டும் அங்கேயே, அதாவது பெரோயா பட்டணத்திலே தங்கிவிட்டார்கள். அப்படியானால் நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? இந்த டீமுக்கு பவுல் அப்போஸ்தலனே தலைவராக இருக்கிறபடியினால், மற்றவர்கள் அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறபடியினால், அந்த புது விசுவாசிகளுடைய நலனுக்காக அவர்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை போதித்து விசுவாச வாழ்க்கையிலே அவர்களை வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பவுலே சீலாவையும் தீமோத்தேயும் அங்கே இருக்கும்படி கட்டளையிட்டிருக்க வேண்டும். அதனாலே அவர்கள் அங்கே தங்கிவிட்டார்கள். பவுல் மட்டும் புறப்பட்டு வருகிறார். இப்படி தங்கியிருந்த சீலாவும் தீமோத்தேயும் எந்த இடத்திலே மறுபடியும் பவுலோடு சேர்ந்து கொள்ளுகிறார்கள்? தனியா அங்க இருக்கிறாங்க, இவர் மட்டும் வந்துடுறாரு இல்லையா? எந்த இடத்துல இவங்க திரும்ப பவுலோடு ஜாயிண்ட் ஆகிறாங்க, சேர்ந்துக்கிடுறாங்க அப்படின்னு கேட்டா அதற்கு பதிலளிக்கிறது 18ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். 18ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது, அப்ப அது வரைக்கும் அவங்க கூட இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு இடையில அவர்கள் பவுல் எங்கே இருந்திருக்கிறார்? அத்தேனே பட்டணத்தில். 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு அப்படின்னு கொரிந்து பட்டணத்தில் நடைபெற்ற ஊழியங்களை பற்றி தான் 18ஆம் அதிகாரத்தின் முதற் பகுதியில் சொல்லி இருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலன் அத்தேனே பட்டணத்தை ஊழியத்தை முடித்துக்கொண்டு கொரிந்து பட்டணத்துக்கு சேர்ந்ததற்கு பின், ஏற்கனவே பெரோயா பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய கட்டளையின்படி அங்கே தங்கி இருந்த சீலாவும் தீமோத்தேயும் இங்கே சேர்ந்து கொண்டார்கள். எங்கே? கொரிந்து பட்டணத்தில். அப்போ இதுக்கு இடையிலே இருக்கின்ற அத்தேனே பட்டண ஊழிய காலத்தில் பவுல் அப்போஸ்தலன் மட்டுமே அங்கே தங்கி இருந்து ஊழியம் செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரீர பலவீனமானவர், கண் பார்வை மங்கினவர், மற்றும் சரீரத்தில் பல அவரே சொல்றாரு, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த மாதிரி பலவீனம் உள்ள ஒருவர் எந்த சகோதரர்களுடைய உதவியும் இல்லாமல் நாகரீகத்திற்கும் அறிவியலுக்கும் தத்துவ ஞானங்களுக்கும் மற்றும் பல ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கும் பெயர் பெற்று விளங்கின இந்த நகரத்தில் தனித்து இருந்தார் என்பது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய தைரியத்தையும் சுவிசேஷத்தின் பேரில் அவர் வைத்திருக்கிற அன்பையும், எப்படிப்பட்ட மக்களுக்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர் கொண்டிருந்த அந்த வேட்கையையும் ஆர்வத்தையும் இது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. விசுவாசிகளான நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய காரியங்களில் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து விடப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் உற்சாகத்தை இழந்து விடாமல், பயத்திற்கு இடம் கொடுத்து விடாமல், அவிசுவாசத்திற்கு இடம் கொடுத்து விடாமல், பவுலை போல எத்தகைய சூழ்நிலையிலும் நம்மை ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியிலே வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதை மட்டுமே லட்சியமாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல சத்தியத்தை இந்த அத்தேனே பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலனுடைய அனுபவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அத்தேனே பட்டணத்தில் அவர் இருந்த காலம் தனித்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக நாம் சிந்திக்கும் போது இந்த அத்தேனே பட்டணத்தாரிடத்தில் பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க தொடங்குகிறார். கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க தொடங்கும் போது
அதை வழக்கமாக நாம் பார்க்கிற சந்தர்ப்பத்தில் அவர் எப்படி செய்து வந்தாரோ அதுபோல இங்கேயும் அப்படித்தான் செய்கிறார். என்ன செய்கிறார்? பவுலப்போஸ்தலன் எந்தெந்த நகரங்களுக்கு செல்லுகிறாரோ, பட்டணங்களுக்கு செல்லுகிறாரோ, அந்தந்த இடங்களில், நகரங்களில் அங்கிருக்கிற யூதர்களுடைய ஜெபாலயங்களில் பேசுவார். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருந்தாலும் யூதர்களுக்கான ஜெபாலயங்களிலே போய் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதுக்கு என்ன காரணங்கள் என்பதை நான் ஏற்கனவே பல செய்திகளில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். வேதத்தை அறிந்தவர்கள் யூதர்கள். யூதர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு பழைய ஏற்பாடு என்ன என்பது தெரியாது. அதனாலே பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிற வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், இவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார், அவர் என்ன செய்தார், சிலுவையில் எப்படி மரித்தார் என்பதை, அதை பற்றி வேத வசனம் தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறது, இதையெல்லாம் விளக்கி காண்பித்து பேச வேண்டுமானால் அந்த பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்த யூதர்களிடத்தில் பேசுவதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆகையினால் ஒன்றுமே தெரியாத புறஜாதிகள் மத்தியிலே போய்வதை விட இது இன்னும் கொஞ்சம் கூட பிரயோஜனமாக இருக்கும். அப்ப அவங்களை அறிவித்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து ஒரு அஸ்திபாரத்தை போட்டுவிட்டு இனி அவர்களுடைய உதவியோடு மற்ற புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் என்ற எண்ணத்தில் பவுலப்போஸ்தலன் அதை செய்து வந்திருக்க கூடும். அதே முறையைத்தான் இந்த இடத்திலும், அதாவது அத்தேனே பட்டணத்திலும் பவுலப்போஸ்தலன் கையாளுகிறார். எப்படி அதை பற்றி வாசிக்கிறோம் பாருங்கள். 16ஆம் வசனத்தில் 17-16, அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில், அதாவது 2 பேர் பெரோயாவில் விட்டுட்டு வந்தார் இல்லையா, அவங்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அப்படின்னு அர்த்தம். சீலாவுக்காக, தீமோத்தேயுவுக்காக. அப்புறம் பாருங்க 17ஆம் வசனம், ஜெபாலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். பவுலப்போஸ்தலன் யாருக்கெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்பதை 2 விதமான கூட்டங்களாக இங்கே பிரித்து சொல்லப்படுகிறது. ஒன்று ஜெபாலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும். அப்போ அது யூதர்கள்னு எடுக்கலாம். யூதர்களோடு கூட புறஜாதிக்காரர்களாக இருந்து பின்னர் மனம் மாறி யூதர்களாக மாறின பக்தியுள்ளவர்கள், அப்படிப்பட்டவங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார். 2வது கூட்டம் சந்தை வெளிகளில் எதிர்ப்பட்டவர்கள். அப்ப இது புறஜாதிக்காரர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப யூதர்கள் மத்தியிலும், புறஜாதிகளிலிருந்து யூத மார்க்கத்தை தழுவினவர்கள் மத்தியிலும், முழுக்க முழுக்க புறஜாதிகள் மத்தியிலும், அவங்க மத்தியில சந்தை வெளிகளில் வைத்து தினந்தோறும் வேத வசனத்தை பேசியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இப்படிப்பட்ட அங்க இருக்கிற மக்களுக்கு பேசும்போது அவருடைய அந்த பேசுகிற மெத்தேடு எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிப்பது ஆச்சரியமாக இருக்கும். 22ஆம் வசனத்தில், அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன். அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே, அத்தேனே பட்டணத்து அந்த லோக்கல் பீப்புள், உள்ளூர் வாசிகள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு? அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். அப்படின்னா நீங்க தேவ பக்தியுள்ளவர்கள், கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் என்று நான் காண்கிறேன் என்று அவர்களை மிக உயர்ந்த இடத்தில் தூக்கி வைத்து பேசுகிறார். அதுக்கு நீங்க உங்களை ஏன் நான் இந்த அளவுக்கு தெய்வ பக்தி உள்ளவர்கள்னு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு காரணத்தையும் சொல்றாரு. எப்படி என்றால் அப்படின்னா 22ஆம் வசனத்துல சொல்றதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப இருக்கிற தெரிந்த எல்லா கடவுள்களுக்கும் கோவிலையும் பலிபீடத்தையும் கட்டின அவர்கள் கடைசியில நமக்கே தெரியாத ஏதாவது ஒரு கடவுள் இருந்தா கோபிச்சுக்கிட கூடாது, நாளைக்கு அது சாமி குத்தம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அறியப்படாத தேவனுக்கு என்ற ஒரு பலிபீடத்தையும் கட்டி வைத்திருந்தார்கள். இது
அவர்கள் எந்த அளவுக்கு பக்தி உள்ளவர்கள் என்பதை உணர்த்துகிறது அப்படிங்கிறத பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். அப்ப இதை கேட்கும் போது அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்? பவுல் அப்போஸ்தலன் தங்களை எவ்வளவாய் புகழுகிறார், எவ்வளவு நம்மளை சிறப்பா சொல்றாரு, அப்படித்தான் இருக்கும். இது கூட கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்களுக்கு, பிரசங்கம் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம். ஒரு கிறிஸ்தவ பிரசங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு, படிக்க வேண்டியது இருக்கு. சில வேளைகள்ல சிலர் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறதுக்காக மைக்குக்கு முன்னாடி போய் நின்னாங்கன்னா அந்த மைக்கை கடிச்சு புதறது மாதிரி பேசுவாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப சத்தமாக. இருக்கிறது கொஞ்சம் பேரா இருந்தாலும் பயங்கர சத்தமாக பேசுறத பார்க்கலாம். இன்னும் சிலர் அதுக்கு நேர் மாறாக என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அந்த அன்னாள் ஜெபம் பண்ணினால் அவள் உதடுகள் அசைந்தன, சத்தமோ கேட்கப்படவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம்ல, அந்த மாதிரி. அதுவும் தப்பு. அதே மாதிரி இன்னும் சிலர் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேட்கிறவங்களை ஒருமையில பேசுவாங்க. அருமையான தேவ பிள்ளையே நீ, அருமையான சகோதரனே நீ, அப்படியெல்லாம் பேசுவாங்க. குடும்பம் வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே சமபிராயம் உள்ளவங்களும் இருப்பாங்க, சமபிராயத்தை விட கூடினவங்களும் இருப்பாங்க, குறைஞ்சவங்களும் இருப்பாங்க, பலதரப்பட்டவங்களும் இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி உள்ளதான நீ நான் அப்படிங்கிற அந்த ஒருமையில பேசுறது தவிர்ப்பது நல்லது. பேசுறது கர்த்தருடைய வார்த்தையா இருந்தாலும் தேவன் நேரடியா பேசுறது இல்லை, மனிதர்களான நம்ம தானே பேசுறோம். அப்போ அதற்கே உரியதான அந்த பண்பாட்டை நாம் கடைப்பிடிக்கணும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேச ஆரம்பிக்கும் போது அவங்கள ரொம்ப உசத்தியா பேசுறாரு. அவங்களுடைய தேவ பக்திய ரொம்ப ஸ்லாகித்து பேசுறாரு, பாராட்டி பேசுறாரு. அப்ப அந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகும்? சரி, தொடர்ந்து பேசுறத கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வரும். இதுக்கு நேர் மாறாக பேசிட்டோம்னா வசனம் போய் சேராது. இதை சொல்லும் போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த சந்தர்ப்பத்துல சொல்றது உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தினது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர். நல்லா எழுதுவாரு, நல்லா பேசுவாரு, அபாரமான அறிவுள்ளவர். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா பேசுறாரு அப்படின்னா அதுக்குன்னே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் போகும். அவ்வளவு வரவேற்பு பெற்ற ஒரு மனிதர் அவர். உலகமெங்கிலும் அவருக்கு ஏராளமான ரசிகைகள் இருந்தாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா, இவருக்கு அப்பப்போ கடிதங்கள் எழுதுவாங்க. அப்ப எல்லாம் மொபைல் போன் எல்லாம் கிடையாதுல்ல, கடிதங்கள் எழுதுவாங்க அநேக ரசிகர்கள். அப்ப அதிலே ஒரு ரசிகை கடிதம் எழுதியிருந்தார். மனம் திறந்து உங்களிடத்துல சில விஷயங்களை பேசுறேன்னு சொல்லிட்டு, உங்களுடைய தீவிரமான ரசிகை நான், நீங்க எங்க போய் பேசினாலும் உங்களுடைய செய்தியை நான், உங்களுடைய சொற்பொழிவை நான் கேட்கறதுக்கு அமர்ந்திருப்பேன் அப்படின்லாம் அப்படி நிறைய பேசிட்டு, அப்ப நீங்க ரொம்ப அறிவாளி, அபாரமான அறிவாளி, நான் மிகச்சிறந்த அழகி அப்படின்னு நான் பட்டம் வாங்கினவன். அதனால நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை மாதிரி அறிவும் என்ன மாதிரி அழகும் உள்ள ஒரு குழந்தை பிறந்தா அது இந்த உலகத்துல எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அனுப்புவாங்க. உடனே இதை கேட்ட ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அதை வாசித்துட்டு திரும்ப ரிப்ளை பண்ணார், நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணி என்ன மாதிரி அழகு இல்லாமலையும் ஒன்ன மாதிரி அறிவும் இல்லாமலையும் ஒரு குழந்தை பிறந்தா அது என்ன ஆகும் அப்படின்னு எழுதி அனுப்பினார். அப்ப அதுல எல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அப்போ அந்த மாதிரி உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய எண்ணற்ற ரசிகர்களை கொண்ட ஒருத்தர்.
அவர் ஒரு அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல பயணம் பண்ணும்போது ஒரு இடத்துல பேசுறாரு. பேசும்போது பேசும்போதே அவர் சொல்றாரு, இங்கே உள்ள அமெரிக்கர்களில் பாதி பேர் அறிவற்றவர்கள் அல்லது போதுமான அறிவில்லாதவர்கள் அப்படிங்கிறத எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். அவ்வளவுதான். எப்படி இருக்கும்? கீழே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு கூட்டத்துல ஒரே சரசப்பு, பரபரப்பு. உடனே ஏகோபித்த குரல்ல ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா மன்னிப்பு கேட்கணும், பெர்னார்ட் ஷா மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முழங்குறாங்க. ஒரு நாட்டுல போய் சொல்லிட்டு இங்க இருக்கிற பாதி பேர் முட்டாள்கள்னு சொன்னா எப்படி இருக்கும்? உடனே கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் ரொம்ப திகைச்சு போயிருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல, கட்டுக்கடங்காத நிலைமையில மோசமாகுது. அப்ப உடனே இவர் கொஞ்சம் பொறுங்க, நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அமெரிக்கர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கூட்டம் அமைதியாச்சான். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அந்த சொல்ற முறை எப்பயுமே இந்த எதிர்மறையான நிலைமையில பேசுறது விபரீதமான விளைவை ஏற்படுத்தும். நம்முடைய பேச்சினால நிறைய சிநேகிதர்களையும் சம்பாதிக்கலாம், நிறைய எதிரிகளையும் உருவாக்கலாம் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீங்க பாருங்களேன், அவரு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 2-3 அதிகாரங்கள்ல 7 சபைகளுக்கு செய்தி கொடுக்கிறார்ல. அந்த 7 சபைகளுக்கு செய்தி கொடுக்கும் போது அந்த செய்திகள் ஒவ்வொன்றையுமே சில பகுதிகளாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் செய்தியாளர் அறிமுகம். அதாவது இந்த செய்தி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் செய்தி சொல்ற தான் யாரு அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவாரு. உதாரணத்துக்கு எபேசு சபை, அதான் முதல் சபை. அதுக்கு சொல்லும்போது 7 நட்சத்திரங்களை வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொற்குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படிம்பாரு. சிமிர்னா சபைக்கு சொல்லும்போது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இப்படியே ஒவ்வொரு செய்தியினுடைய ஆரம்பம் தன்னை பற்றி யாருங்கிறத அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பேசுவாரு. அப்போ அந்த செய்தியினுடைய முதல் பார்ட் என்னன்னா செய்தியாளர் அறிமுகம். பேசுறவர் யாருன்னு தெரிஞ்சாதான் அந்த வார்த்தைக்கு வெயிட் இருக்கும் இல்லையா? அதனால ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. அப்புறம் செய்தியினுடைய 2வது அம்சம் பாராட்டு. இந்த செய்தியாளர் அறிமுகம் முடிச்ச உடனே அடுத்து என்ன செய்வார்னா, உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்காக பாடு சகிக்கிறதை அறிந்திருக்கிறேன். இப்படி அந்த சபையினுடைய நல்ல பண்புகளை பாராட்டுவார். இது 2வது விஷயம், அந்த செய்தியில 2வது அம்சம். 3வது குற்றச்சாட்டு. ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அப்ப குற்றச்சாட்டு 3வது வருது. அவர் எப்படி அழகா கொண்டு போறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் தன்னை யாருங்கிறாரு, அடுத்து செய்தி சொல்றவங்களுடைய நல்ல குணங்களை ரொம்ப உயர்த்தி பேசி அவங்களை அப்படியே குளிர்விக்கிறாரு, மகிழ்ச்சி அடைய செய்யறாரு. அதனால பொய் சொல்லணுங்கிறது இல்லை, இருக்கிறத சொல்லணும், பாராட்டணும். சிலர் பாராட்டுறதுக்கே கஞ்சத்தனம் பண்ணுவோமே, அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தங்கிட்ட சிறப்பு அம்சம் இருக்கும்போது அதை என்ன செய்யணுங்க, பாராட்டணும். அந்த பாராட்டுதல்ங்கிறது அவங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தும். 2வது அது நமக்கு தான் நல்லது. அப்ப 3வது இந்த குற்றச்சாட்டை சொல்லுவார், இந்த குறை இருக்கு அப்படின்னு. அடுத்து என்ன சொல்லுவாரு, கண்டனம் பண்ணுவார். அடுத்து என்ன சொல்லுவாரு, மனம் திரும்பும்படியான ஆலோசனை சொல்லுவாரு. அந்த குறையை சொல்லிட்டு மனம் திரும்பும்படியான ஆலோசனை சொல்லுவாரு. ஆலோசனை சொல்லிட்டு மனம் திரும்பலைன்னா ஏற்படக்கூடிய விபரீதமான விளைவுகள் என்னங்கிறத சொல்லி அவங்களை கண்டிப்பார், கண்டனம் பண்ணுவார்.
கடைசியா ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கான வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அப்ப அந்த 7 சபைகளுக்கும் செய்தி சொல்லும் போது இது எல்லாமே அடங்கியிருக்கு. அப்ப அதுல அந்த முதல் இதே தன்னை அறிமுகப்படுத்திட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா அவங்களுடைய நற்பண்புகளை எடுத்து சொல்றாரு. அதே மாதிரி பவுலப்போஸ்தலர் அத்தேனே பட்டணத்து வாசிகளுக்கு வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய குணாதிசயத்தை சொல்றாரு. நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு பலிபீடத்தை கட்டி இருக்கிறத பார்த்ததை சொல்லி அவங்களை மெச்சிக்கொள்றாரு. இவ்வளவும் சொல்லும் போது அவங்களுக்கு சரி இன்னும் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கணும்னு அந்த ஆர்வம் தானே வரும். இது ஒரு நல்ல பாடம். வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது, போயிட்டு வர்றோம், உங்கள் பிள்ளை சரியாக படிக்கலை அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. இல்லைன்னா ரிப்போர்ட் வந்திருக்கு, மார்க்கு கம்மியாக இருக்கு. அப்போது உடனே இங்கே வீட்டில் வரும்போது அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கு தான் லாய்க்கு நல்லா தின்னு, இதில் திங்கிறதுல ஆர்வம் காட்டுறது மாதிரி படிப்பில் காட்டாத, உன்னைய போய் பெற்றுக்கிட்டு அப்படின்னு சில வேலைகள் அப்படி பேசுகிறோம்ல. அப்போ அந்த பிள்ளைங்க இலக்கரித்து போவார்கள், சோர்வடைஞ்சிருவாங்க. அதுக்கு பதிலாக அவங்ககிட்ட நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும், மார்க்கு கம்மியாக இருக்கும், ஆனால் மற்ற எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி அவங்கள பெருமைப்படுத்தி சொல்லி அதுக்கப்புறம் இவ்வளவும் இருக்குது, அதே இல்லை இந்த படிப்பு விஷயத்துலையும் நீ இன்னும் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தினா நீ எங்கேயோ போயிடுவ அப்படின்னு அதை ஒரு நேர்மறையான சிந்தனையோடு கூட பேசுறது அவங்களை இன்னும் உற்சாகப்படுத்துறதா இருக்கும் இல்லையா? அதனால இந்த அத்தேனே பட்டணத்துல பவுலப்போஸ்தலன் பேசுற அந்த பேச்சு ஆரம்பம் அப்படி இருக்கு. ஏன்னா அந்த மக்கள் அப்படிப்பட்டவங்க. அதனால ரொம்ப அழகா அவர் அந்த விஷயத்த கொண்டு போறார். சொல்லிட்டு அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க இல்லையா, நீங்க யார அறியப்படாத தேவன்னு சொல்றீங்களோ அந்த அறியப்படாத தேவனை தான் இப்ப நான் என்ன செய்ய போறேன், பிரசங்கம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தேவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அப்ப அதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது. இந்த அத்தேனே பட்டணத்து வாசிகள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல, மத நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல, மத நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். இன்னும் சொல்ல போனா பல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனா சரியான தேவன், யதார்த்தமான தெய்வம் யாருங்கிறத அறியாதவர்கள். அப்ப இந்த ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டு யதார்த்தமான அந்த தேவன் யாருங்கிறத அவங்களுக்கு விளக்கி சொல்றாரு. சில வேளைகள்ல சிலர்கிட்ட நம்ம பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டு அதுக்கு ஒரு காரணமாக அமையும். ஆண்டவரே இதுக்கு நல்ல முன்மாதிரியா தான் இருக்கிறார். இப்போ சமாரியாவுக்கு ஆண்டவர் போறாரு, யோவான் 4ஆம் அதிகாரம். யோவான் 4ஆம் அதிகாரம்னு சொன்னோன்னையே மனசுல வர்றது என்ன? சமாரியா ஸ்திரீ. அப்போ அந்த அம்மா கிட்ட இப்ப பேசணும். அந்த அம்மா இப்ப எங்க வந்திருக்காங்க? தண்ணி எடுக்க வந்திருக்காங்க. ஆண்டவர் இப்ப என்ன கேட்கிறாரு? தாகமா இருக்கிறமா, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா தாகத்துக்கு தான்னு கேட்ட உடனே டக்குன்னு பாக்குறாங்க, மேலே கீழையும் பார்த்துட்டு பிரமிச்சு போயிடுறாங்க. அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா அது வரலாற்றில் நடக்காத விஷயம். யூதர்கள் தங்களை உயர்வானவர்களாக எண்ணுவார்கள், தங்கள் அல்லாத புறஜாதிகளை மிக கேவலமாக நினைப்பார்கள். அதனால ஆண்டவருடைய காலத்துல இஸ்ரவேல் தேசம் யூதேயா, கலிலேயா, சமாரியா, யூதேயா, சமாரியா, கலிலேயா அப்படி 3ஆக பிரிக்கப்பட்டிருந்தது.
இதுல கலிலேயாவிலும் யூதேயாவிலும் வாழ்கிறவர்கள் யூதர்கள், இடையில இருக்கிற சமாரியாவில் வாழ்கிறவர்கள் சமாரியர்கள். அப்ப இந்த யூதேயாவிலிருந்து யூதர்கள் கலிலேயாவுக்கோ, கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கோ போக வேண்டுமானால் சமாரியா வழியாக போனோம். ஆனா அந்த சமாரியா வழியாக போறதே தங்களை தீட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுனால நேர சமாரியா வழியா போகாம சுத்தி போவாங்க. இதுல 3 நாள் போறாங்க அப்படின்னா அதுல 6 நாள் பிரயாணம் பண்ணுவாங்க. நான் அப்ப நடந்து போற தூரத்தை சொல்றேன். அப்படிப்பட்ட வழக்கம் இருந்த சூழ்நிலையில இப்ப அந்த வழக்கத்தையும் உடைச்சு இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாகவே வர்றாரு. அதுவே ஆச்சரியம்தான் அவங்கள பொறுத்த மட்டும். அடுத்து அந்த அம்மாட்ட என்ன செய்யறாரு? தாகத்துக்கு கேட்கிறாரு. அந்த அம்மா தண்ணீர் எடுக்க வந்திருக்கிறாங்க, இவர் தாகத்துக்கு கேட்கிறாரு. அப்படியே பேச்ச ஆரம்பிக்கும் போது ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை பற்றி ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மா கேட்கிறா, அப்படியா? தாகமே இல்லை, இனிமே தாகமே எடுக்காத ஒரு ஜீவ தண்ணீரா? அப்படி ஒரு தண்ணீரா? அது உங்ககிட்ட இருக்கா? அப்ப அந்த தண்ணீர் எனக்கு வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கணவனை அடிச்சுட்டு வா. அப்ப அந்த அம்மா சொல்லுது, எனக்கு கணவன் இல்ல 5 பேர் இருந்தாங்க, இப்போ ஒருத்தன் இருக்கிறான், அவனும் நிரந்தரமானவன் அல்ல அப்படின்னா அப்படி இந்த பேச்சு வருது. கடைசியா அந்த அம்மா சரண்டர் அடைகிறாங்க, வாழ்க்கையில மாற்றம் பெறுறாங்க, புதிய மனுஷியாக மாற்றப்பட்டு போறாங்க. அப்போ தண்ணீர் எடுக்கும்படியாக வந்த ஒரு அம்மாட்ட தாகத்துக்கு தான் ஒரு தண்ணீரை கேட்டு அப்படி அவர் உரையாடலை தொடங்குறாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல அனுபவம். உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம எதையோ பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கொட்டாய் விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இல்ல? பவுல் அப்போஸ்தலன் இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஞானமா தான் பேசியிருக்கிறாரு. சரி, நீங்க அறியாது இருக்கிற அந்த தேவனை பற்றிய இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. இப்ப அந்த தேவனை பற்றி என்னென்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். 23ஆம் வசனத்துல, அப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் அறியாத ஒரு ஆண்டவரை, அந்த தெய்வத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தான் 24வது வசனத்துல இருந்து விளக்கி சொல்றாரு. இதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்ல பேசுறது மாதிரி பழைய ஏற்பாட்டு கொட்டேஷன்ஸ் நிறைய வராது. இவர் இப்போ அந்தியோகியாவுக்கு முதல் மிஷனரி பயணத்தில் அந்தியோகியாவுக்கு போனார் இல்லையா? அந்த அந்தியோகியாவில் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டை மையமா வச்சு அந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை அப்படியே மேற்கோள் காட்டி அது இயேசு கிறிஸ்துவில் எப்படி நிறைவேறிற்று அப்படிங்கிறத அவங்களுக்கு விளக்கி சொல்லி அப்படி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிவிப்பார். ஏன் இதுக்கு முந்தின ஊரு பெரோயாவுக்கு முந்தினது தெசலோனிக்கே பட்டணம் தான். தெசலோனிக்கே பட்டணத்துல ஊழியம் செய்யும் போது இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்தான் அப்படின்னு வரும். வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவருடைய சம்பாஷித்தான். அந்த இடத்துல வேத வாக்கியங்கிறது பழைய ஏற்பாடு. அப்போ பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய பல பிரசங்கங்களிலே பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டி பேசி மக்களுக்கு அதை விளங்க வைப்பாரு. ஆனா இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டிலிருந்து எந்த மேற்கோளும் பார்க்க முடியாது. பொதுவா ஒரு கடவுளை பத்தி பேசிக்கிட்டே போவாரு. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அந்த வேதத்தை பத்தி தெரியாது, பழைய ஏற்பாட்டை பத்தி தெரியாது. 2வது, இவங்க ரொம்ப ரொம்ப அறிவு ஜீவிகள், பயங்கர புத்திசாலிகள்.
அப்ப அவங்களுக்கு தகுந்தாற் போல பேசணும். அதனால என்ன பண்றாரு, அந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை ரொம்ப மேற்கோள் காட்டாம பொதுவாக அறிவாளிகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லி அப்படி பேசுவாரு. பாருங்க அவருடைய செய்தி எப்படி இருக்குன்னு. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கல் ஆகாது. அப்ப அந்த தேவனை பற்றி சொல்லும்போது எப்படி கொண்டு வராரு பாருங்க. அப்ப அந்த தேவன் எப்படிப்பட்டவனா? ஒன்று, அனைத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் என்று கூறி அவரது மகிமையை வெளிப்படுத்துகிறார். வசனம் 24. அது உண்மையா? ஆமா. வேதாகமம் முழுவதுமே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் என்று சொல்லி இருக்கிறது. ஏசாயா 45:18, அப்புறம் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்கள், அப்புறம் எரேமியா 10:12, எபேசியர் 3:9, கொலோசையர் 1:16, வெளிப்படுத்தல் 4:11, 10:16 வசனங்களிலெல்லாம் அவருடைய அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தர் என்றும் அதனால் அவர் மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர் என்றும் சொல்லி இருக்கிறத பார்க்கலாம். 2வது என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் படைத்த அந்த சிருஷ்டிகர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருப்பதில்லை அப்படிங்கிற சத்தியத்தை அவங்களுக்கு விளங்க வைக்கிறாரு. இதுவும் கூடாம மனுக்குலத்திற்கு எல்லா நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கிறார் என்றும் சொல்லுகிறார். 25வது வசனத்தை நீங்க பாருங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். அப்போ மனிதனுக்கு எல்லா நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கிற தெய்வம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாரு. அடுத்து, அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். 26 முதல் 29 வசனம் வரை. ஏன்னா நம்ம அங்கே வாசிக்கும் போது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து அவருடைய தீர்மானத்தின்படி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அவருடைய சர்வாதிகாரம். அப்புறம் மக்கள் தடவியாகிலும் தம்மை கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தூரமானவராக இருப்பதில்லை. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல இருந்த எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ள ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டவர் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறார். சொல்லிட்டு அடுத்து என்ன, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு? இப்படிப்பட்டவர் வெறும் மனித கைவேலையினால் உண்டான கடவுளாக நாம் எண்ணக்கூடாது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறார். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் 28ஆம் வசனத்துல, அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்களுடைய புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய புலவர்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுனால, அப்போ பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு வசனத்தை பிரசங்கிக்க
சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவரை அறியாத மற்ற அறிஞர்கள், புலவர்கள் எழுதின புஸ்தகத்தையும் வாசித்து அதிலிருந்து மேற்கோள் காட்டி ஆண்டவரை பற்றி பேசியிருக்கிறார். அது சரி என்று நீங்கள் அங்கீகரித்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு ரிக்வேதத்திலும் சாமவேதத்திலும் அதர்வன வேதத்திலும் யசூர் வேதத்திலும் சொல்லி இருக்கிறது. அப்புறம் அந்த நூலில் இவரை பற்றி சொல்லி இருக்கிறது. பிரஜாபதியாக ஆண்டவர், பிரஜாபதி பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவை தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இந்து அந்த என்ன சொல்லுது பிற மத நூல்களில் இருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருப்பதாக விளக்கம் கொடுத்து பேசுவார்கள். அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய்கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அப்ப தங்களுடைய இந்த செயலுக்கு இதை பக்கத்துணையாக அழைத்துக் கொள்ளுகிறார்கள். பவுலை அப்படி பேசி இருக்கிறார்களே அப்படின்னு. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும் என்னவென்றால், பவுலப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக இந்த மேற்கோளை அவர் சொல்லவில்லை. எந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட மேற்கோளை சொல்லுகிறார் என்றால், பாருங்க, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும், பொதுவான ஒரு தெய்வத்தை பத்தி பேசுறாரு. நீங்க அறியாத தெய்வம் அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறதெல்லாம் இங்க வரல. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களை ஒரு இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அதெல்லாம் சொல்லிட்டு, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு உதாரணத்தை கொண்டு வர்றாரே தவிர அதிலிருந்து சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அவர் ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. அப்போஸ்தலர்கள் தங்களுடைய பிரசங்கங்களில் பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் ஏராளமான மேற்கோள்களை காட்டி பேசியிருக்கிறார்களே தவிர வேத புத்தகத்திற்கு வெளியில் இருந்து எந்த ஒரு கூற்றையும் அவர்கள் கொண்டு வந்து கொடுப்பதில்லை. சில வேளைகள்ல நம்ம பிரசங்கம் பண்ணும்போது, இந்த திருப்பிரசங்கம் பண்ணும்போது, சுவிசேஷ பிரசங்கம் பண்ணும்போது ஓப்பனர் போவோம் இல்லையா, அதுல எல்லாம் நின்று பேசும்போது மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, அது மரணத்தோடு முடிவடையும், எந்த நேரத்தினாலும் மரணம் சம்பவிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு, அப்புறம் நீ மரிக்கும் போது ஒன்றும் உன்னோடு கூட வருவதில்லை, எல்லாவற்றையும் விட்டு நீ எப்படி தனியாய் வந்தாயோ அதே மாதிரி நீ தனியாய் போவாய் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வரும்போது, கவிஞர் கண்ணதாசன் எழுதின ஒரு ஒரு இதை சொல்லுவாங்க அல்லவா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படிங்கிறத சொல்லி அப்படின்னு கவியரசர் சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி நீங்க இந்த உலகத்திற்கு ஒண்ணுமே இல்லாம வெறும் கையோட வந்தீங்க, அதே மாதிரி வெறுங்கையோட நீங்க திரும்பி போவீங்க அப்படின்னு சில வேளைகளை பிரசங்கம் பண்றத பாக்குறோம். இது அந்த குறிப்பிட்ட விஷயத்த சொல்றதுக்கு இதை உதாரணமாக சொல்றாங்களே தவிர, ஆனா இதர நூல்களில் இருந்து ஒரு சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, சொல்ல முடியாது. அது வேதவசனத்தை மட்டும்தான் மையமாக கொண்டு சொல்ல முடியும். ஆகவே பவுலப்போஸ்தலனுடைய அந்த மேற்கோள் இன்றைக்கு நாம் தேவையில்லாமல் மேற்கோள் காட்டுவதற்கு அது ஒரு முன்னுதாரணமாக நாம் எடுக்கக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாரு 30வது வசனத்துல, அந்த தேவன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் மனம் திரும்பும்படி அழைக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மனுக்குலத்தையும் மனம் திரும்பும்படி அழைக்கிறார். 30ஆம் வசனத்தை பாருங்க. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அடுத்து என்ன சொல்றாரு 31வது வசனத்துல, அந்த தேவன் உலகத்தை நியாயந்தீர்க்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாரு. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும்
விளங்க பண்ணினார். அப்போ ஒரு நியாய தீர்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் சொல்றார். இவ்வளவையும் சொல்லி அந்த பிரசங்கத்தை கேட்கிறாங்க. பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? 32, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? இகழ்ந்தார்கள் அப்படின்னா பரியாசம் பண்றாங்க. எப்பயுமே சுவிசேஷ செய்தி ஒரு கூட்டத்திற்கு என்ன செய்யுங்க? பைத்தியமா தான் தோணும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். அதுதான் அங்கேயும் உயிர்த்தெழுதலை பத்தி சொன்னது. ஏன்னா மனுஷன் செத்ததுக்கு பின்னாடி உயிரோட வருவானா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அவங்களுக்கு அது நம்ப முடியல. அதனால இகழ்கிறார்கள் ஒரு கூட்டம் அப்படி இகழ்ந்து சொல்றதுக்கு மனசு வரல, மறுக்கவும் முடியல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? சரி, இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்க்கலாம், கேட்போம் அப்படின்னு. அது உண்மையான மனநிலையில சொன்னாங்களா, இல்லைன்னா இப்போதைக்கு இவன் வாயை மூடினா போதும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக அப்படி சொன்னாங்களா? நமக்கு தெரியாது. ஆனா 33ஆம் வசனத்துல இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். அப்ப அதுல இருந்து புரிஞ்சுக்கிட முடியுது, இன்னொரு வேளை கேட்கலாம் அப்படிங்கிறது உண்மையான ஒரு நல்ல மனநிலையில அவங்க சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஒருவேளை இருந்திருந்தா பவுல் அப்போஸ்தலன் கொஞ்ச நாள் கூட ஒருவேளை இருந்திருப்பாரோ என்னமோ நமக்கு தெரியாது. போயிட்டார். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியோ என்னும் தாமரி என்னும் பேருள்ள என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். அப்ப அந்த பிரசங்கத்திற்கும் ஒரு ரிசல்ட் இருக்கு, ஒரு பலன் இருக்கு. சிலர் ஆண்டவரை என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. சில இடங்கள்ல வாசிக்கும் போது அநேகர் அவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அநேகர் அப்படின்னு வரும், சில இடங்கள்ல சிலர்னு வரும். இங்க வரும்போது இவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறாரு, ஆனா சிலர் முன்னேறி வந்திருக்கிறாங்க. அதுல சிலர் எடுத்து சொல்லக்கூடிய விஐபிக்களாகவும் இருந்திருக்கிறாங்க. சில வேளைகளில் நம்முடைய பிரசங்கங்களில், எல்லா பிரசங்கங்களிலுமே ரொம்ப அதிகமான பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. சில வேளைகள்ல நம்ம சாதாரணமான பிரசங்கமா செஞ்சிருப்போம், அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது அதன் மூலமா அநேகர் தொடப்பட்டு ஆண்டவரண்ட வந்திருப்பாங்க. நமக்கே தெரியும், நான் ரொம்ப சிம்பிளா தானே பேசினேன், ஆனா இவ்வளவு பேர் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் சில வேலைகள்ல நல்லா ஆயத்தம் பண்ணிட்டு போவோம், ரொம்ப திறமையா பேசுவோம், 1-2 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. சில வேலைகள்ல யாருமே வந்திருக்க மாட்டாங்க, அப்படியும் இருக்கும். எப்படி இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவோ அதை செவ்வனே செய்யணும். பவுல் அந்த வேலையை செய்து முடித்தார். அங்கிருந்து அவர் புறப்பட்டு போய்விட்டார். அப்படி அவர் போனது எங்கே? 18ஆம் அதிகாரத்தில் கொரிந்து பட்டணத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்த செய்தியில் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்தில் 18ஆம் அதிகாரம், அதை பற்றி நாம் சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.